ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி க்ரீனி மைசூர் பாகு. க்ரீன் கலருக்கு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க. ஆனால் அது தாங்க இல்லை. அது எப்படின்னு ரெசிபிக்குள்ளே போய் பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குங்க. இந்த ரெசிபிக்கு நான் 2 டம்ளர் அளவு முருங்கைக்கீரையை நல்லா வறுத்து ஒரு பேப்பரில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிறேன். இந்த ரெசிபி க்ரீன் கலர் வர்றதுக்கான மூலப்பொருள் இதுதாங்க. இப்போ அதே கடாயில் 3/4 டம்ளர் அளவு கடலை மாவு எடுத்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா ஆறி வரட்டும். இப்போ வேறொரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு பச்சைப்பயிறு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே பாசிப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ ஆற வச்ச கடலை மாவை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். அதில் நிறையா திப்பியெல்லாம் இருக்கும். நல்லா நைஸ் பவுடராக சலித்து எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்ச பருப்புகளை சேர்த்து அது கூடவே முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதை சல்லடையில் கொட்டி நல்லா சலித்து அந்த கடலை மாவு கூடையே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2-3 டைம் சலித்து நல்லா நைஸ் பவுடராக எடுத்துக்கலாம். அப்போ தான் மைசூர் பாகு கிளறும் போது கட்டிகள் வராமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு முருங்கைக்கீரை பவுடர் கிடச்சிருக்குது. அதையே அந்த கடலை மாவு இருக்கிற பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸில் நெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/4 டம்ளர் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். இப்போ அதை அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாகு ஒரு கம்பி பதம் கிடைக்கணும் நம்மளுக்கு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பால் அது கூட சேர்த்தலாம். அது எதுக்குன்னா அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த நுரை மூலயமா நீக்கிக்கலாம். இப்போ நல்லா கொதி வருது. நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் கிடைக்கணும். அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிறதுக்கு விடலாம். அப்பப்போ நம்ம கம்பி பதத்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி சர்க்கரை பாகில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா கொதி வரணும். இப்போ ஒரு கம்பி பதம் எடுத்துக்கிறோம். இப்போ அது கூட அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். கடலை மாவு, பாசிப்பருப்பு, முருங்கைக்கீரை எல்லாம் சேர்ந்த மிக்ஸை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரோம். கூடவே நெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இடையிடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். நாம் விட்ட நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அந்த பபுள்ஸ் வர ஸ்டேஜு நம்ம இறக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த நெய் தடவிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கட்டிங் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கட்டிங் போட்டு வச்சுக்கலாம். இது இன்னும் நல்லா அரை மணி நேரம் ஆகணும். இப்போ நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சத்தான முருங்கைக்கீரை மைசூர் பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நான் உடச்சி காமிக்கிற பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் வரப்போகுது. அதுக்கு இந்த ரெசிப்பியை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. இந்த ரெசிபி பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். வேறொரு ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.